வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தையும் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞரோட கருணாநிதி அவர்களோட நினைவிடத்தை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. என்ட்ரு ஆன உடனேயே நம்ம அறிஞர் அண்ணாவோட ஸ்டாச்சு தான் வச்சுருக்காங்க. அவர் புத்தகம் படிக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சு இருக்குங்க. நல்லா கோல்டு கலரில் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்காங்க. கீழவே அவரை பற்றி போட்டிருக்காங்க, அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அழகாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் மார்னிங்கில் வரதை விட ஈவினிங்கில் வந்தீங்கன்னா லைட் வெளிச்சத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஜொலிக்கும். இப்போ மார்னிங்கில் நல்லாவே காற்று வருங்க, ஏன்னா பீச்சுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதால நல்லாவே காற்று வருங்க. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருணாநிதியோட அவரோட மியூசியத்தை பார்க்க தான் மெயினாக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அது ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்ட்டு இப்போ பேரறிஞர் அண்ணா ஒரு கருப்பு பளிங்கு மேடை மாதிரி இது பண்ணிவிட்டு அதில் ஒரு நித்திய சுடர் இருக்கா மாதிரி அண்ணாதுரையோட இது இருக்குது. அது மட்டும் இல்லை, அண்ணாதுரையோட அருங்காட்சியகமும் இருக்குங்க. அதுலேயும் அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அவர் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அவர் படித்த புத்தகம், அவர் எழுதிய அவரோட ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே அந்த பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூரிய கதிர் உதிச்சா எப்படிங்க இருக்கும், அந்த பிம்பம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வடிவில் தான் இதை இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குங்க. அதுலேயே முக்கியமாக நம்ம பார்க்க வந்தது இந்த கலைஞர் மியூசியம் தான். கலைஞர் மியூசியம் அட்டகாசமாக இருக்குங்க. அண்டர் கிரவுண்டில் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு நிச்சயமாக நம்ம அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸுங்க. இதுக்கு டிக்கெட்லாம் கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக கூட பார்க்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி வரணும்னு சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படியே தான் வந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்க்கலாம். ஒரு எழுத்தாளர் உலகம்ங்க இது. அதாவது தமிழ் மீது பற்று கொண்டவர் அப்படின்றதால தமிழ் பற்று எங்கேயுமே நிறைஞ்சிருக்கும். நம்ம அவரோட சாதனைகள் எல்லாம் போட்டிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புக்களே அப்படின்னு அவர் சொல்லும்போதே அது ஒரு கம்பீரமாக ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பண்ண டைட்டில் பூங்காவாக இருக்கட்டும், அவர் பண்ண சாதனைகள் எல்லாமே இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒன்றுமே இது பாருங்கள், ஒரு சின்ன வயசில் இருந்த மாதிரி அது ஒரு ஸ்டாச்சு. அப்புறம் அவர் செய்த சாதனைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதாவது தமிழுக்கு அவர் கொடுத்த மரியாதை, அது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு தெரியுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தமிழ் பற்று தான் நிறைஞ்சிருக்கும். தமிழ் வார்த்தைகள் தான் இது ஃபுல்லாகவே இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் அவர் பாருங்கள், அதில் அவர் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. முக்கியமான ஃபோட்டோ, ரேர் பிக்சர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரேர் பிக்சர் தாங்க. இதெல்லாமே எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே அழகழகான பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. இது இந்திய எதிர்த்து போராடும் பொழுது இந்திய பின்னுக்கு தள்ளி நம்ம தமிழை முன்னோக்கி கொண்டு வந்ததில் நிச்சயமாக அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த பிறகு ஒரு ஃபோட்டோ, அவர் பக்கத்தில் நின்று அவர் ஸ்டாச்சு கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப எல்லாமே அரிய வகை பொக்கிஷமான ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒன்றுமே நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்னால் நிச்சயமாக இதை சொல்லுவேன். ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இது பாருங்கள், அவ்வளோ அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அவர் பேசுகிற மாதிரி, அவர் என்னென்ன சாதனை செய்தாரோ அது எல்லாமே இந்த டிவியில் வந்துட்டே இருக்க மாதிரி நிறைய இடத்துல எல்லாமே வச்சுருக்காங்க. அவர் பண்ண அத்தனையும் முயற்சிகள், சாதனைகள் அது எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் கலைஞர் எழுதிய புக்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க, சேல்ஸுக்கும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ட்ரெயின் ஜேர்னின்னு ஒன்று இருக்குங்க, திருவாரூர் டு சென்னை. அதை இப்போ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. திருவாரூர் டு சென்னைன்னு 5D தேட்டரில் நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரியே இருக்கும். அந்த சீட்டெல்லாம் அசையும், மழை பெஞ்சால் சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளவர்ஸ் வாசனை வர மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி, செம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த இதுவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த ட்ரெயின் ஜேர்னி
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஒரு முறை தான் அதை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. பட் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு கூட எனக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காகவே இன்னொரு வாட்டி நான் வரணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா கலைஞரோட வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து அழகான ஒரு தேட்டருங்க. இதில் ஃபுல்லாக அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லாகவே இந்த தேட்டரில் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து அது அவர் கடைசி வரைக்கும் என்னென்ன சாதனை செஞ்சாரோ அது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கலைஞர் உலகத்தை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு இதுதான். டிஜிட்டல் ஆர்ட்டை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சரித்திர நாயகனோட சாதனை பயணத்தை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி கதிர்கள் வந்து இருக்கா மாதிரி அந்த வளைவுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் நைட்டில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா நல்ல அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே சூரிய கதிர்கள் அவர் மேட்டப்பட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு இதயம் தூங்கி கொண்டிருக்கிறது, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுவும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் மேலே அந்த அந்த பிம்பம் அந்த சூரிய ஒளி படுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிச்சயமாக வந்து பாருங்கள். பார்க்காதவங்க நிச்சயமாக வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பார்க் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தமிழ் பற்று கொண்டவர் அப்படிங்கிறதால ஃபுல்லாகவே நிறைய வாசகமெல்லாம் அடங்கியிருக்கு. ஒன்றுமே கல்வெட்டில் அழகழகாக நிறைய வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தமிழ் பற்று எனக்கு பிடிக்கும். தமிழையும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மனிதரோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களோட வந்து இது பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அவர் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி, அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களோட வந்து பாருங்கள். நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.